போனது. நகரங்கள் நகர நகர பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் நசுங்கி நசுங்கி இறந்து கொண்டே போனன. இதனால் தேவர்கள் அனைவருமே பிரம்மாவிடம் சென்று நியாயம் கேட்டார்கள். அவர்கள் கடுந்தவம் புரிந்தார்கள். அதனால் அவர்கள் கேட்ட வரத்தை தந்தேன். அதே சமயத்தில் அவர்கள் வரம் வாங்கிய பிறகும் கூட அசுர குணங்களை விட்டுவிட்டு ஒழுக்க நெறியில் வாழ்ந்து வருகிறார்கள். சிவனை முறைப்படி வழிபட்டு வருகிறார்கள். அதனால் அவர்களை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று பிரம்மன் சொல்லிவிட்டார். பிறகு அவர்கள் வேறு வழியில்லாமல் சிவனை பார்க்க சென்றார்கள். பிரம்மா கொடுத்த வரத்தை பற்றியும் 3 அசுரர்கள் பற்றியும் சொன்னார்கள். அதை கேட்ட சிவபெருமான், தாரக புத்திரர்கள் அசுரர்களாக இருந்தாலும் என்னுடைய பக்தர்கள், சதா காலமும் என்னையே பூஜித்து வழிபட்டு வருகிறார்கள், ஒழுக்கம் தவறாமல் இருக்கிறார்கள், அவர்களை எந்த காரணத்திற்காகவும் என்னால் வதம் செய்ய முடியாது என்று சிவபெருமான் சொல்ல, அதை கேட்ட தேவர்கள் அதிர்ச்சி அடைந்து பிறகு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். பரம்பொருளே, நீங்கள் சொல்வது சரிதான். அவர்கள் ஒழுக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் அவருடைய நகரங்களை நகர்த்தும் பொழுது பல உயிர்கள் சேதமாகின்றன. முனிவர்களாலும் எங்களாலும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இந்த நிலையில் அவர்கள் இப்படியே இருக்கவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகும். ஆகவே தாங்கள் தான் கருணை கொண்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்ல, அதை கேட்ட சிவன் மீண்டும் தெளிவாக சொன்னார். நன்றாக சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒழுக்க நெறியில் உள்ள எவரையும் அழிப்பது இயலாத காரியம். அதனால் நீங்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று உங்கள் விஷயத்தை முறையிடுங்கள். அவர் மாயம் தெரிந்தவர். அதற்கு மாற்று வழி அவரால் கூற முடியும் என்று சொல்ல, அவர்களும் வேறு வழியின்றி வைகுந்தம் வந்தார்கள். பிரம்மாவும் சிவனும் சொன்ன விஷயத்தை சொன்னார்கள். அதையத்தான் மகாவிஷ்ணுவும் சொன்னார். அவர்களை கொல்ல முடியாது, அது நியாயம் கிடையாது. அவர்கள் பரம்பொருளான சிவனை முறைப்படி ஆராதித்து வருகிறார்கள். நானும் சரி, பிரம்மதேவனும் சரி, சிவனை மீறி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால்தான் நாங்கள் கூட சிவபெருமானை பூஜித்து எங்களுக்கு தேவையான ஆற்றலை பெற்று வருகிறோம். அதனால் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதனால் நீங்களும் சிவபெருமானை லிங்க வடிவில் பூஜித்து வாருங்கள். தாரக புத்திரர்கள் ஒழுக்க நெறியிலிருந்து தவறும் நிலையில் சிவபெருமானை வந்து வதம் செய்வார் என்று விஷ்ணு சொல்ல, அதை கேட்ட தேவர்கள், கண்டிப்பாக நாங்கள் சிவலிங்க பூஜை செய்கிறோம். ஆனால் அசுரர்களை அழிப்பதற்கு வேறு வழியை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களின் கோரிக்கையை கேட்ட மகாவிஷ்ணுவுக்கு அவர்களுடைய பிரச்சனை புரிந்தது. என்னதான் அவர்கள் சிவனை வழிபட்டு வந்தாலும், ஒழுக்கமாக இருந்தாலும் அவர்கள் நகரங்களை மாற்றுவதால் அவ்வப்பொழுது பல உயிர்கள் இறந்து கொண்டு தான் இருக்கிறது. காக்கும் கடவுளாக மகாவிஷ்ணு இருந்தும் காக்க முடியவில்லை. இப்பொழுது ஒரு தந்திரத்தை உருவாக்க ஆரம்பித்தார் மகாவிஷ்ணு. அவருடைய பரம பக்தனான சாருகவகனனை அழைத்தார். கூடவே நாரதரையும் அழைத்தார். அவரிடம் மகாவிஷ்ணு சொன்னார், எப்படியாவது அந்த அசுரர்களுடைய மனதை